ஆதியிலே தேவன் ஆகாயங்களையும் பூமியையும் படைத்தார். பூமி வெறுமையாகவும் இருள் மூடியதாக இருந்தது. தேவன் சொன்னார், ஒளி உண்டாகுக. ஒளி தோன்றியது. தேவன் ஒளியை நன்கு இருப்பதாகக் கண்டார். தேவன் ஒளியையும் இருளையும் பிரித்தார். ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயர் வைத்தார். 2ஆம் நாளில் தேவன் ஆகாயத்தை உண்டாக்கினார். மேலுள்ள நீர் கீழுள்ள நீரைப் பிரித்தார். 3ஆம் நாளில் நிலத்தை வெளிப்படுத்தினார். 4ஆம் நாளில் தேவன் பெரிய ஒளியையும் சிறிய ஒளியையும் படைத்தார். 5ஆம் நாளில் தேவன் கடலுக்கு மீன்களையும் ஆகாயத்துக்கு பறவைகளையும் படைத்தார். பெருகி நிறைந்திடுங்கள் என்று கூறினார். 6ஆம் நாளில் பூமியின் மேல் மிருகங்களை படைத்தார். கால்நடைகள், காட்டு விலங்குகள், ஒவ்வொன்றும் தனித்து. அதன் பிறகு தேவன் சொன்னார், நாம் நம்முடைய ரூபத்தின்படி நம்மைப்போல் ஒரு மனிதனை உருவாக்குவோம். தேவன் மனிதனைத் தன் சாயலிலே படைத்தார். ஆண் மற்றும் பெண் உருவாகவும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அவர்களுக்கு சொன்னார், பெருகுங்கள், பெரிதாக்குங்கள், பூமியை நிரப்புங்கள், அனைத்து ஜீவராசிகளையும் ஆளுங்கள். 7ஆம் நாளில் தேவன் தன் வேலை முடிந்துவிட்டது. அவர் ஓய்வு கொண்டு அந்த நாளை புனிதமாக்கினார்.